வாழ்க்கை ஒரு சதுரங்கம் என்பார்கள். ஆனால் சிலருக்கு அது ஒரு குத்துச்சண்டை வளையம். ஒவ்வொரு நொடியும் அடி விழும், ஒவ்வொரு அடியும் நம்மை வீழ்த்த பார்க்கும். வீழ்ந்த வேகத்தில் எழுந்து நின்று எதிரியை தன் வீரத்தால் மிரளச் செய்த ஒரு வீராங்கனை இவர், துளசி ஹெலன். வீரம் என்பது வெறும் ஆயுதம் ஏந்துவது அல்ல, அநீதியை கண்டு பொங்குவது. தமிழ்நாடு செக்ரட்டரி மேலேயும் கேஸ் இது பண்ணேன். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நிறைய பண்ணாங்க. நீ இப்படி இருந்தால் தான் நான் உனக்கு வேலை வாங்கி தருவேன். ஸோ எனக்கு அது பிடிக்கல. எங்கள் ஜாதியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசினார். ரீசெண்டாக இறந்த ஆம்ஸ்டாங் அண்ணாலாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எனக்கு அந்த கேஸு விஷயத்துலலாம் நான் இருக்கம்மா, நீ கவலைப்படாத அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவர்லாம் என்னோட கெரியர் போனாலும் பரவாயில்ல, அடுத்த வர பசங்களோட கெரியர், ஸ்போர்ட்ஸை நம்பி உள்ள வரீங்க, யாருக்குமே இனிமேல் நடக்கக்கூடாது. எல்லா ஃபீல்டுமே இந்த இது இருக்கு மேம். பட் யாரும் வெளிப்படையாக சொல்லலை. நான் சொன்னதுனால இன்னைக்கு நான் என் வாழ்க்கையே இழந்துட்டு இப்படி உட்காந்துட்டு. சென்னையின் சந்துகளிலிருந்து கிளம்பி சர்வதேச மேடைகளை அதிர வைத்தவர். இந்தியாவின் லேடி முகமது அலி என்று வர்ணிக்கப்படும் இவரது கால்கள் வளையத்திற்குள் நடனமாடும், கைகள் இடியென பாயும். உலகமே வியந்து பார்த்த சாம்பியன்களை தனது ஒற்றை குத்தால் நிலைகுலையச் செய்த போர் திறன் இவருடையது. வறுமை வாட்டியது, சாதி தடுத்தது, பாலியல் சீண்டல் எனும் அரசியல் முடக்கியது. ஆனால் விவேகம் கொண்ட இரும்பு மனுஷி இடிந்து போய்விடவில்லை. பவர்னு ஒன்று சொல்லுவாங்க, பணம்னு சொல்லுவாங்க, ஆள்பலன்னு ஒன்று சொல்லுவாங்க. சரி, இந்த மூணுமே என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நான் கத்திட்டே இருக்கேன். உண்மை ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த நம்பிக்கை மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. ஆட்டோ ஓட்டினார், பீட்சா டெலிவரி செய்தார். தன் இலக்குக்காக இன்றும் போராடிக் கொண்டிருக்கிறார். அடிபட்டு வீழ்வதை விட எழுந்து நின்று போராடுவதே பெருமை என அடித்துச் சொன்னவர். தமிழ் மண்ணின் வீரத்தையும் ஒரு பெண்ணின் தளராத மன உறுதியையும் உலகுக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கும் துளசி ஹெலன் அவர்களுக்கு அரசி அவார்ட்ஸ் 2026 போர் திரள் பெண் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சிவசங்கரி டா.